புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அக்னி ஆற்றை சில சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை அகற்றக் கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அக்னி ஆறு புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வழியாக சென்று வங்கக்கடலை சென்றடைகிறது. மேற்படி அணைக்கட்டு கீரனூர் அருகே உள்ள குளத்தில் தொடங்கி புதுக்கோட்டை, கீரனூர், பெங்களூர், கரம்பக்குடி, பட்டுக்கோட்டை டிவிஷன் கட்டுப்பாட்டில் சுமார் 100 கிலோமீட்டர் வரை செல்கிறது. இந்த அக்னி ஆற்றை நம்பியே ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. அக்னி ஆற்றில் பல அணைக்கட்டுகள் அமைந்துள்ளன. ஐயங்காடு அணைக்கட்டு மூலம் பல கிராமங்களில், கீழ்ப்புற வாய்க்காலில் பல கிராமங்களில் அமைந்துள்ள 17 ஏரிகளும், மேல்புற வாய்க்காலில் பல கிராமங்களில் அமைந்துள்ள 21 ஏரிகளும் விவசாயிகளின் விவசாயத்திற்கு பயன்படுத்தி பலனடைந்து வருகின்றனர். அதேபோல் கரம்பக்குடி அருகே பட்டுக்கோட்டை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான திருமணஞ்சேரி அருகே அமைந்துள்ள அணைக்கட்டு மூலம் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பல கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் நீர் ஆதாரமாக விளங்குகிறது. சில சமூக விரோதிகள் அக்னி ஆற்றை ஆக்கிரமித்து ஆற்றின் அளவை சுருக்கிவிட்டதாகவும், அதோடு ஆறு முழுவதும் கருவேலஞ்செடிகளும் யூக்கலிப்டஸ் மரங்களுமாக உள்ளது. அவற்றை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டு கருவேலஞ்செடிகளையும் ஆக்கிரமிப்பையும் அகற்றி வனத்துறையால் நடப்பட்ட யூக்கலிப்டஸ் மரங்களையும் அகற்றி விவசாயிகளின் நலனை காத்திட தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணியினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர் கந்தர்வக்கோட்டை தமிழ்ச்செல்வன். அப்படியே பாட்டிட்டு கொஞ்சம் ஒரு பேட்டி கொடுங்க. புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் அக்னியாறு அணைக்கட்டு புதுக்கோட்டை கீரனூர் குளத்தூரிலிருந்து வங்கக்கடல் வரை சென்று கலக்கிறது. அந்த அணைக்கட்டில் ஐயங்காடு அணைக்கட்டு அமைந்துள்ளது. அந்த அணைக்கட்டில் கீழ வாய்க்காலில் 17 குளங்களும், மேல வாய்க்காலில் 21 குளங்களும் பயன்பெற்று விவசாயிகள் பயனடைகின்றனர். அதேபோல் திருமணஞ்சேரி அருகே அமைந்துள்ள அணைக்கட்டில் பல ஏரிகளும் குளங்களும் நீர்ப்பாசன வசதியை பெற்று விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். தற்போது அந்த அக்னியாறு அணைக்கட்டு அனைவராலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கருவேலஞ்செடிகளும் ஆரஸ்பதியும் மண்டி கிடக்கிறது. அரசு நிர்வாகம் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வாரி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும். அவ்வாறு காத்திட்டால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பயனடைவர். எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். துவார் ஸ்ரீரங்கராஜன், மாநில தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணி. நன்றி.